Happy birthday. Happy birthday. Happy birthday. Hey guys, Assalamualaikum and welcome back to Mishra's Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம துபாய் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ நீங்கள் துபாயில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட், ஃபாதர், சிஸ்டர் யாராச்சும் துபாயில் UAEல இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே அவுட்ஃபிட் இதுதான். ஸோ அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சர்ப்ரைஸாக அவங்க கையில் அவங்களுக்கு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதே மாதிரியே இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து ரெட் வெல்வெட் கேக் வித் பொக்கே வித் கஸ்டமைஸ்டு கார்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க 23rd ஆகஸ்ட் அன்னைக்கு நான் நினச்ச மாதிரி ஃப்ரைடே வேறு, ஸோ ஜும்மாக்கு முன்னாடியே கேக்கு கொண்டு போய் செலுத்திட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு உண்மையிலே செம ஷாக். நான் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ ஆஃபீஸ் மெம்பர்ஸோட கட் பண்ணட்டும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஆஃபீஸில் போய் கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப ஷை ஆகிட்டாங்க அண்ட் கேக் கட் பண்ணவே ரொம்ப யோசிச்சிருக்காங்க. எடுத்தும் தீராது அந்த தெய்வம் தினம் தொழுவேன் தவறாது. பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு கேக், பொக்கே, கஸ்டமைஸ் கார்டு எல்லாம் ஒன்றா போக வேண்டியது. பட் திருஷ்டி பட்டா மாதிரி கேக் மட்டும்தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1-2 hours கழிச்சு தான் பொக்கே போய் சேர்ந்து கேக் நல்லபடியாக கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு மூமெண்ட் நடக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது. அண்ட் பொக்கேயுமே வந்துட்டு ஒரு 1-2 hours கழிச்சு ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி ரிசப்ஷனுக்கு போய் ஒரு பார்சல் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னே அதுவும் அவங்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. அண்ட் திறந்து பார்க்கக்குள்ள அவங்க பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிக்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஷாக். இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா, பொக்கே கூட அந்த கஸ்டமைஸ்டு கார்டும் நம்மளுக்கு வந்திருந்தது. அண்ட் பொக்கேல பார்த்தீங்கன்னா 6 Ferrero Rochers சாக்லேட்டும் வந்துட்டு அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப ஹாப்பி எல்லாருமே, ஃபேமிலியுமே சரி, அவங்களுமே அண்ட் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே. அண்ட் இதோட ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பிக்சர் அண்ட் வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கேட்ட மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் கேக்குமே நான் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. தென் இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டியிருப்பேன். JS Aptly Crafty அப்படின்னு ஒரு மலையாளி தான். ஸோ முக்கால்வாசி மலையாளிஸ் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே ப்ரிட்டியாக நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே நீங்கள் அவங்க கிட்டக்க DM பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நான் எதையுமே வெளியே சொல்ல விருப்பம். நிறைய இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அது முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லவும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான ஏரியாவில் கேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டுருந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது அதை விட இன்னும் ஷாக்காக இருந்திருக்கு. வா, நம்மளுக்கு இன்றைக்கி ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா கேக் வந்துட்டு கேண்டில் வச்சு ஊதி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்குமே ஷாக். பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா கலாட்டா பண்ணி மூஞ்சில் கேக்லாம் தடவி ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருந்தது. ஓகே, இன்றைக்கி நல்லபடியாக அவங்கக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்த சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் இது வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு வந்துட்டு ஃபுட்
டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ இந்தியாவில் உள்ள ஏழப்பட்ட வில்லேஜஸ்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஃபுட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. இவங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டி வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டியுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் ஃபுட் மட்டும் கொடுத்துமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு டிஎம் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சு ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே நிறைய நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட லவ்டு பர்சன் லைக் உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி ஹஸ்பண்ட் பிள்ளை அப்படின்னு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ இவங்களோட பேஜ் இதுதான். இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பார்த்தீங்களா நிறைய சர்வீஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட ரியாக்ஷனுமே வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சரி இது வந்துட்டு ஃபைனல் டச்சாக 12 o'clock காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி காட்டியிருந்தேன். பட் 12 o'clock நடக்கல. 12க்கு மேலே 1-2 கிட்ட ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் காமிச்சேனே. ஃபர்ஸ்ட் அவங்க நம்பவே இல்லை. இது என்ன உண்மையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அப்புறம் பேஜ்குள்ளே பார்த்தோன்னே தான் உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அதை ரிப்பீட்டடாக அவங்க வேற பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இது பிடிச்சிருந்ததோ இல்லையோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப மனசு நிறைவாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி என்னையும் டேக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.